ஹாய் கைஸ், பயிற்சி 1.4 9வது கணக்கு. எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் கிரேட்டர் தென் 1 ரெண்டுங்கிறது -1 லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு 1 அந்த லிமிட்டுக்குள்ளே எக்ஸ் -1 அப்படிங்கிறது -3 லெஸ்ஸன் எக்ஸு லெஸ்ஸன் -1 வரைக்கும் என வரையறுக்கப்பட்டால் எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் -1.5 எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் -2 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இந்த எஃப் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க, -1.5 2 -2 இந்த மாதிரி வேறு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் இத்தனை 5 வேல்யூஸ் இருக்குது, 4 வேல்யூஸ் இருக்குது. ஆனால் இங்கே 3 ஈக்குவேஷன் இருக்குது. 3 ஈக்குவேஷனில் நடுவில் இருக்கிறது பியூர்லி நம்பராக இருக்குது. இப்போ மேலே ஒரு ஈக்குவேஷன், கீழே ஒரு ஈக்குவேஷன், எதில் அப்ளை பண்ணுறது, எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வல் எல்லாத்தையும் நம்பர் லைனில் குறிக்கணும். ஓகே, இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்து வச்சாச்சு. இதில் எப்படி குறிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டர்வல் என்ன இருக்குது, இங்கே எக்ஸு கிரேட்டர் தென் 1 இருக்குது. அதாவது இந்த எக்ஸ் ப்ளஸ் 2க்கு 1 விட அதிகமான வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. எக்ஸு கிரேட்டர் தென் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சிக்கோங்க. +1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கிரேட்டர் தென் 1 அப்படின்னா 1 இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 1 கிடையாது, 1 விட அதிகமான இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் இதுக்கு. 2 3 4. அப்போது ப்ராக்கெட்டை இப்படி போட்டுக்கணும், ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேங்களா, போட்டாச்சா? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 1 விட அதிகமாக இருக்கிற எல்லா வேல்யூஸும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த பக்கம் இருக்கிற எல்லா வேல்யூஸும் அப்படின்னு அர்த்தம். ரைட், ஓகே. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1லேருந்து +1 வரைக்கும் -1ம் உண்டு. ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது, லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. அப்போது -1லேருந்து அதிகமான எல்லா வேல்யூஸும், அதே மாதிரி +1 விட +1ஐயும் சேர்த்து அதை விட கம்மியாக இருக்கிற நம்பர், அதை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கும் இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெட் கலரில் போட்டிருக்கேன்ல, இதுக்கு பேர் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு. ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது ஓப்பன் ப்ராக்கெட்டு. இந்த ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால் என்ன அர்த்தம்னா, 1 கிடையாது. இந்த இடத்துல போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல 1 கிடையாது, ஆனால் 1 விட அதிகமாக இருக்கிற எல்லா நம்பரும் இந்த ஈக்குவேஷனுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த ரெட் கலர் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு பேர் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு. இந்த ப்ராக்கெட் வந்து இந்த -1ம் உண்டு, -1 விட அதிகமாக இருக்கிற எல்லா நம்பரும் அப்படின்னு. அதே மாதிரி +1ம் உண்டு, +1 கம்மியாக இருக்கிற எல்லா நம்பரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ரைட், ஓகே. இப்போ அதே மாதிரி அடுத்த கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து வெறும் லெஸ்ஸன் மட்டும்தான் இருக்குது. -3 லெஸ்ஸன் எக்ஸு லெஸ்ஸன் -1. அதாவது -1 விட கம்மியாக இருக்கிற நம்பர், ஆனால் -1 இல்லை. 3 விட அதிகமாக இருக்கிற நம்பர், -3ம் இல்லை. ஸோ அப்போ அதை எப்படி குறிக்கணும்னா, ஓப்பன் ப்ராக்கெட்டில் குறிக்கணும். ஓப்பன் ப்ராக்கெட்டுங்கிறது எப்படி கேர்வ்டாக போகிறது, இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் -3 வரைக்கும். இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ், அதாவது இதுக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 2 இந்த 2.5 இல்லை இந்த 1.5 இந்த நம்பர்ஸ்க்கெலாம் எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும்னா x-1 எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருது எல்லாத்தையும் நம்பர் லைனில் குறிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்கிறாங்க பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் 3ன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த 3 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த 3 எங்கே இருக்குது, நம்பர் லைனில் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஒருத்தர் எடுத்து எழுதிப்போமா ஒரு அடையாளத்துக்கு. எக்ஸ் ப்ளஸ் 2, இது வந்து வெறும் 2, இது வந்து x-1, கரெக்டுங்களா? ஏன்னா இந்த -3லேருந்து -1 வரைக்கும் இருக்கிற இன்டர்வல் தானே இந்த இன்டர்வல். ஸோ அப்போ அதுக்கு நேராக இருக்கிற ஈக்குவேஷன் என்ன, x-1, அந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதிட்டேன். அதே மாதிரி -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கிற இன்டர்வலுக்கு நேரம் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கிற இன்டர்வலில் 2ன்னு எழுதிட்டேன். அதே மாதிரி 1 விட அதிகமாக இருக்கிற இன்டர்வலில் x+2 இருக்குது. இந்த x+2 அப்படியே கொண்டு வந்து இங்கே எழுதிட்டேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த நம்ம 3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த 3ஓட ஈக்குவேஷன் என்ன, x+2, இதில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே வந்துடும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 3 எடுத்துருக்கேன், அந்த 3 அப்ளை பண்ணுறேன். 3 + 2 = 5. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கணக்கு முடிஞ்சிச்சு, சிம்பிள். அதே மாதிரி ரெண்டாவது கணக்கு எஃப் ஆஃப் 0ங்கிறது இப்போ எங்கே இருக்குது, திரும்பவும் நம்பரில் என்ன பாருங்கள், 0ங்கிறது இங்கே இருக்குது. 0ஓட ஈக்குவேஷன் என்ன,
2. ஸோ அப்போ இந்த 2 அப்ளை பண்ணால் அந்த ஈக்குவேஷனில் எக்ஸே இல்லை, இந்த 0 அப்ளை பண்ணுறதுக்கு இடமே இல்லை. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 0 = 2. அவ்வளோதான், அந்த கணக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது 3வது கணக்கு. 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் -1.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எஃப் ஆஃப் -1.5 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, -1.5 -1 இங்கே இருக்குது, -1.1 இங்கே 2 3 4 இப்படி வரும், -1.5 இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதோட ஈக்குவேஷன் என்ன? x - 1. ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக -1.5 அப்ளை பண்ணுவோமா? ஈக்குவல் டு அந்த எக்ஸுக்கு பதிலாக -1.5, அதுக்கப்புறம் ஈக்குவேஷனில் இருக்கிற -1, இது ரெண்டுத்தையும் கூட்டினா -2.5. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் 4th கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. ஓகேங்களா? இப்போ தனித்தனியாக இதை கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், இல்லை டேரெக்டாக கண்டுபிடிக்கிறதாலும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 கொடுத்துருக்காங்களா? கேள்வி எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு 2ன்னு இருக்குது, இந்த 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதோட ஈக்குவேஷன் என்ன? x + 2. ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணி டேரெக்டாக ஈக்குவேஷன் எழுதுறேன். 2 + 2. ஓகேங்களா? இப்போது இந்த எஃப் ஆஃப் 2 இருக்குங்களா, இதோட ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டேன். இந்த எஃப் ஆஃப் 2க்கு அப்புறம் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் அப்படியே இங்கே வரும், எந்த சேஞ்சும் நடக்காது. அப்படியே இந்த ப்ளஸ் அங்கே போட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எஃப் ஆஃப் -2 இருக்குது. -2 ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்பர் லைனில் -2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அந்த -2 ஈக்குவேஷன் என்ன? மேலே இருக்குது பாருங்கள், x - 1. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணி டேரெக்டாக எழுதிடலாம். -2 -1. கரெக்டுங்களா? ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போது 2 + 2 4 டேரெக்டாக போட்டுடலாமா? 4. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு அப்படியே போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கூட்டினா -3 ஈக்குவல் டு இந்த 4 அப்படியே இருக்குது. இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கா, உள்ளே ஒரு மைனஸ் இருக்கா, இது ரெண்டு பெருக்கல்ல இருக்கா? ஸோ அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் பெருக்குச்சுன்னா -3 ஈக்குவல் டு 1. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்ச ஆன்சர். எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. That's all.